லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் குறித்த போலி வீடியோக்கள். மெட்டா தலைவர் மீது வழக்கு பதிவு. டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டத்தின் போது பிரதமர் மோடி தொடர்பாக ஏஐயால் உருமாற்றப்பட்ட போலி வீடியோக்கள் இணையத்தில் பரவின. மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கணக்குகளில் இருந்து இத்தகைய வீடியோக்கள் பரவியுள்ளது. இந்த கணக்குகளில் இருந்து பிரதமர் மோடி, முன்னாள் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறித்து மார்பிங் செய்யப்பட்ட மற்றும் ஏஐயால் உருவாக்கப்பட்ட போலி வீடியோக்கள் பரப்பப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தெலங்கானா மாநில பாரதிய ஜனதாவின் சமூக ஊடக பிரிவு நிர்வாகி சாய் கிரண் கவுட் என்பவர் போலீசில் புகார் அளித்தார். அதில் பிரதமர் மோடி தொடர்பாக போலி வீடியோக்களை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக மெட்டா நிறுவனத்தின் இந்திய பிரிவின் தலைவர் அருண் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சில சமூக வலைதள பயனர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேவையில்லாமல் மக்களை குழப்புகிறார் ஸ்டாலின். அவர் சொல்வது போல் எந்த புகாரும் இல்லை. மின்கட்டணம் கூடுதலாக வந்திருப்பதாக 3,70,000 குடும்பங்கள் புகாரளித்திருப்பதாகவும், வேறு வழியின்றி அரசு ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இதற்கு மின்சார அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்அப் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைமில் எவ்வளோ தூரம் 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசனில் எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதில் கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேலே பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்குற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அது அசஸ்மெண்ட் சரியாக இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல. ரொட்டீன் செக்அப் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் எல்லாம் ஏடி லெவலில் ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்னைக்கு காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் யாரும் பணம் கட்டுறதுக்குலேருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது இங்கே இருக்கிற இபிலேருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்அப் தான். அந்த செக்கப்பில் நேற்று இருந்து அவங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் என்ன இருக்குது அப்படின்னு ரொட்டீனாக தான் நடந்துட்டுருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணுறது ரொட்டீன் செக்அப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் யாரோ வாட்ஸ்அப்பில் கொடுக்குறத வச்சு தேவையில்லாமல் குழப்ப வேணான்றது தான் சொல்லி. மேகதாது விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். நேற்று கூட அதிமுக தரப்பில் தேவையில்லாமல் ஒரு இதை ஒரு ரிட்டர்னை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தெரிஞ்சு ஃபைல் பண்ணுறாரா தெரியாமல் ஃபைல் பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா சட்டசபையில் அவங்க எல்லாம் இருந்தப்போ தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தீர்மானம் நிறைவேற்றப்போ அவங்க எல்லாம் அவங்களுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் அங்கே உட்கார்ந்து அவங்க இருக்கிறப்ப தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தேவையில்லாமல் மக்களை குழப்பும் விதமாக தமிழக மக்களுக்கு எதிராக ஒரு இதை அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இன்டர்ஸ்டேட் இஷ்யூவில் எப்படி இவங்க உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண முடியும்னு தெரியல. அதுவும் இதில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு அவங்களும் சேர்ந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு இப்போ போயிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல. தமிழக மக்களுக்கு எதிராக பண்ணணும்னு நினைச்சு அதிமுக பண்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக விரைவில் இதற்கான முடிவுகள் என்னென்ன, லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ண போறோம், மற்ற விஷயங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரியும். கர்நாடக அரசிடம் பேசி பயனில்லை. அந்த தவறை முதல்வர் விஜய் செய்யக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணியின் அறிக்கை. தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடும்படி காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுக்கிறது. மக்களை தூண்டிவிட்டு தமிழகத்திற்கு எதிராக போராட வைக்கிறது. ஆணையத்தின் உத்தரவுப்படி தண்ணீர் திறந்தாலும் 15 நாட்களில் வெறும் 4.5 டிஎம்சி தண்ணீர் தான் கிடைக்கும். இது ஜூன் ஜூலை மாதங்களில் கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீரில் 10ல் 1 பங்குதான். அதை கூட தர மறுக்கிறார்கள். இதற்கு பிறகும் கர்நாடக முதல்வர் சிவக்குமாருடன் பேச்சு நடத்துவதாக முதல்வர் விஜய் பிடிவாதம் பிடிப்பது
தமிழக நலனுக்கு பயனளிக்காது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்துள்ளது. அது பற்றி விவாதிக்க 2ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரக்கூடாது என்ற முடிவில் கர்நாடக அரசு இருக்கும்போது முதல்வர் விஜய் பேச்சு நடத்தி எதை சாதிக்கப் போகிறார்? மாறாக மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக உரிமைகள்தான் தாரை வார்க்கப்படும். இந்த தவறை முதல்வர் செய்யக்கூடாது. 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு செல்லும் முடிவை கைவிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். KRS அணையில் எடுக்கலாமே, மேகதாதுவில் தனி அணை எதுக்கு? பெங்களூரு நகர மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக எதற்காக தனியாக மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும்? இருக்கும் அணையில் இருந்தே கர்நாடக அரசு எடுக்கலாமே என அதிமுக MP தம்பிதுரை கேட்டுள்ளார். பெங்களூரு குடியில் இருக்கின்ற அந்த பெங்களூரு வாசிகளுக்கு, வசிக்கிற மக்களுக்கு குடிநீர் தர வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள், வேண்டுகோள். அதற்காக மேகதாது கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை சுப்ரீம் கோர்ட் கிளியர் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. எந்த அணையை கட்டுவதால் நம்ம கீழே மற்ற ரெப்பேரியன்ஸினுடைய மற்ற எல்லா ஸ்டேட் இருக்கு, கேரளா இது இருக்குது, மாநில அரசு சம்பந்தப்பட்டிருக்கு, தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகா இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது. இதனுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று. இரண்டாவது, குடிநீர் தருவதற்கு பெங்களூர் மக்களுக்கு 18 TMC வாட்டர் கொடுக்கணும்னு ஜட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதில் 18 TMC வாட்டரை மேகதாது கட்டி தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. அது கிருஷ்ணராஜசாகர் அணை இருக்கிறது. அந்த அணையில் இருந்தே அவர்கள் 18 TMC பெங்களூர் கொடுப்பதற்கு அதை செய்து கொள்ளலாம். இதற்காக அணை தேவையில்லை. எப்படி மேட்டூர்ல இருந்து நம்ம தண்ணி எடுத்து பல கிராமங்களுக்கு, சேலம் மாவட்டமா இருக்கட்டும், அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம், பல பகுதிகளுக்கு இன்னும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துக்கு அங்கெல்லாம் தண்ணி எடுத்து கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது குடிநீர் தருவதற்கு பெங்களூரு மக்களுக்கு அவசியம் தேவைதான். அதற்காக நாம யாரும் எதிர்ப்பு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது போல 18 TMC வாட்டர் எடுத்துக்கொள்ளலாம். எங்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் பிரச்சனை. அது அவர்கள் எப்படி நாம மேட்டூரில் எடுத்துக்கொள்கிறோமோ அதுபோல கிருஷ்ணராஜசாகரில் இருந்து 18 TMC வாட்டர் எடுத்துக்கலாம். அதுக்காக மேகதாது அணை என்பது தேவையற்ற ஒன்று. அப்படி கட்டினால் தமிழகத்தின் விவசாயிகளுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீர் கிடைக்காது, பாண்டிச்சேரி மக்களுக்கும் கிடைக்காது. இது பெரிய பாதிப்பை தமிழகத்துக்கு உருவாக்குகிறது. கைதாவதில் இருந்து தப்பிக்க செந்தில் பாலாஜி தலைமறைவு. தாவேகா MLA-க்களிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இருவருக்கும் கோர்ட் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது. அதன்படி சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் காலை மாலையில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்தனர். இதனிடையே டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் புதிதாக வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கிலும் முன்ஜாமீன் கோரி ஹைகோர்ட்டில் முறையிட்டார் செந்தில் பாலாஜி. ஆனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கான முகாந்திரம் இருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. இதனால் சுப்ரீம் கோர்ட்டை நாடியிருக்கிறார். டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அவர் கைது செய்யப்படலாம் என கூறப்படும் நிலையில் கடந்த 2 நாட்களாக திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் அவர் கையெழுத்து போட வரவில்லை. இதனால் குதிரை பேரம் வழக்கில் அவரது முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான சட்ட நடவடிக்கையை போலீசார் எடுக்க உள்ளனர். இடிந்து விழுந்தது 4 மாடி கட்டடம். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். மகாராஷ்டிராவின் பிவண்டி பகுதியில் நேற்றிரவு பெய்த மழையில் 4 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் பலர் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 9 பேர் இறந்தனர். காயமடைந்த சிறுவன் ஒருவன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளான். இடிபாடுகளுக்குள் மேலும் சிலர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்கும் பணிகள் நடந்து வருகிறது. அந்த கட்டடத்தை பாழடைந்த கட்டடம் என வகைப்படுத்திய பிவண்டி மாநகராட்சி அங்கு தங்கியிருந்தவர்களை காலி செய்யுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. பெரும்பாலானோர் வெளியேறிவிட்ட நிலையில் சில குடும்பங்கள் அங்கேயே வசித்து வந்துள்ளனர். நேற்றிரவு கட்டடம் விரிசல் விட்டபோது அவர்களில் சிலர் மட்டும் வெளியே ஓடி உயிர் தப்பிய நிலையில் எஞ்சியவர்கள் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர்.
ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க மாட்டோம், அமெரிக்கா அச்சுறுத்தல், ஈரான் எச்சரிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்துள்ள போர் 4 மாதங்களுக்கு மேலாக தொடர்கிறது. போர் நிறுத்தம், அமைதி ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை என பல முயற்சிகள் நடந்தபோதும் இருதரப்பும் தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றன. இந்த போரின் மையப்புள்ளியாக ஹார்முஸ் ஜலசந்தி மாறியிருக்கிறது. உலக அளவில் கடல்சார் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% இந்த வழியாகத்தான் நடைபெறுகிறது. தாக்குதலுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தி தங்கள் கட்டுப்பாட்டில்தான் இருப்பதாக ஈரான், அமெரிக்கா தனித்தனியாக அறிவித்தன. அமெரிக்காவின் அச்சுறுத்தல், கடல்வழி போக்குவரத்தில் அவர்களின் தலையீடு இருக்கும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க மாட்டோம், அவர்களின் தலையீடு நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. கப்பல் போக்குவரத்து தொடர்பான முடிவை ஈரான் தான் எடுக்கும். ஹார்முஸ் ஜலசந்தி எங்கள் நிலம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்த அந்நியர் அதில் தலையிட அனுமதிக்க மாட்டோம், ஆக்கிரமிப்பு செய்தவர் தண்டிக்கப்படுவார். அமெரிக்காவுக்கு உதவும் நாடுகள் தங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் கடுமையான பதிலடி தரப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. பவுனுக்கு 200 ரூபாய் எகிரிய தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு பவுனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,06,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 13,255 ரூபாய். வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.